எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீண்ட காலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான எங்களுடைய பண்ணை தொழிலை செய்கின்ற பண்ணையாளர்கள் எதிர்நோக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனை இன்று எங்களுடைய பண்ணையாளர்கள் தாக்கப்படுவது, எமது பண்ணையாளர்களுடைய கால்நடைகள் சுடப்படுவது, கடத்தப்படுவது என்ற பிரச்சனை தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் பார்த்தா நாங்கள் இப்பொழுது மட்டக்களப்பினுடைய எல்லையான அதாவது மாதவண்ண என்ற பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நீ பார்த்தீங்கன்னா மாந்திரி ஆறு, இந்த மாந்திரி ஆறு தான் மட்டக்களப்பினுடைய எல்லை. அங்கால புலனறுவை மாவட்டத்துக்குரியது, இங்கால மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய எல்லையாக இருக்கின்றது. இந்த பகுதியிலே எங்களுடைய பண்ணையாளர்கள், தமிழ் பண்ணையாளர்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாடுகளை கொண்டு வைத்திருக்கிறார்கள். 372க்கு மேற்பட்ட எமது பண்ணையாளர்கள் இங்கே தொடர்ச்சியாக திடீரென்றல்ல காலங்காலமாக பரம்பரையாக தகப்பனுடைய தகப்பன் என்று அவர்கள் நீண்ட காலமாக இதை ஒரு தங்களுடைய சீவனோபாய தொழிலாக அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் கடந்த ஆட்சி காலத்திலிருந்து இன்று வரை, இந்த நல்லாட்சி வரை கிட்டத்தட்ட எங்களுடைய தமிழ் பண்ணையாளர்களுக்குரிய மாடுகளிலே 1100 மாடுகள் இங்கிருந்து கடத்தி செல்லப்பட்டிருக்கிறது, கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த போன வருஷத்திலிருந்து கிட்டத்தட்ட 42 மாடுகள் சுடப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, கடந்த வருடத்திலே தங்களுடைய மாடுகளை தங்களுடைய எல்லைக்குரிய இந்த மாந்திரி ஆறு என்று சொல்லப்படும் இந்த பகுதியிலே நீர் கொடுக்க கொண்டு வந்த பொழுது அங்கே ஒரு தமிழ் பண்ணையாளர் மிக மோசமாக அடித்து தாக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து எங்களுடைய பண்ணையாளர்கள் எதிராக இன்று நீதிமன்றத்தில் கூட சில வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளை இந்த மாந்திரி ஆறு என்ற மட்டக்களப்பு பகுதிக்குரிய இந்த பகுதியிலே இன்று அத்துமீறி மண்கூட அகழ்ந்து இப்பொழுது கூட இந்த மண் அகழ்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அதாவது 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த மாதவன் என்ற இந்த பகுதியிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த பகுதிக்கு பின்பகுதியிலே விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. 2 விகாரைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 2016 4ஆம் மாதம் நல்லாட்சி ஏற்படுத்தப்பட்டதுக்கு பின்பு இந்த விகாரை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே முறையில் கடந்த காலங்களிலே கடந்த வருஷத்திலே அத்துமீறிய குடியேற்றங்கள் இங்கே நடந்திருக்கின்றது. ஆனால் அங்கே அத்துமீறி குடியேறியவர்களில் பலர் இன்று அந்த குடியேற்றங்கள் வெளியேற்றப்பட்டாலும் மீண்டும் அந்த விகாரையை சுற்றியான அந்த அத்துமீறிய குடியேற்றங்கள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அங்கே வீடு கட்டுகின்ற பணிகளை நிறுத்தி சொல்லப்பட்டாலும் அதுக்கான கோர்ட் ஆர்டர் இருந்தும் திரும்பவும் அதுக்கான பணிகளை அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய எல்லைக்கு ஒரு வருஷ காலத்துக்குள் அமைக்கப்பட்ட விகாரையில் உள்ள பிக்குவார் நேற்று சரியாக 12 மணிக்கு அந்த இருக்கின்ற புளிய மரத்தடியிலே இருந்த எங்களுடைய பண்ணையாளர்களை கூப்பிட்டு, குறிப்பாக 3 பண்ணையாளர்கள் அந்த இடத்தில் நின்றிருக்கிறார்கள். அந்த தமிழ் பண்ணையாளர்களை கூப்பிட்டு அங்கே ஆட்டோவிலே வந்ததான பிக்குமார் அவர்களோடு வந்தவர்கள் அந்த பண்ணையாளர்களை மிக மோசமாக தாக்கி இருக்கின்றார்கள். இன்று அதுக்கான போலீஸ் முறைப்பாடுக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்திலே தொடர்ச்சியாக எங்களுடைய பண்ணையாளர்களுடைய மாடுகள் அதாவது சட்டத்துக்கு விரோதமான முறையிலே கடத்தி செல்லப்படுகின்ற நிலைமை இன்று கூட எங்களுடைய பண்ணையாளர் சொல்கிறார்கள், தங்களுக்கு சொந்தமான மாடுகள் இன்று பக்கத்து மாவட்டத்து பண்ணையாளர்களுக்குள்ளே இருக்கின்றன சொல்லி. இன்று பாருங்கள், இந்த நிலைமை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிலும் இந்த பகுதிகள் இன்று நாங்கள் எல்லைகளை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய எல்லைப்புற நிலங்கள் பாதுகாக்கப்படும் என்று வாய்களையே பேசுகின்றோம். ஆனால் அதுக்குரிய நடவடிக்கைகளை நிச்சயமாக கடந்த காலங்களில் இருந்து சரியான முறையில் முன்னெடுத்து வரவில்லை. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகாவது எங்களுடைய இந்த பண்ணையாளர்கள் அந்த பண்ணையாளர்களுக்குரிய கால்நடைகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத வகையில் நாங்கள் உடனடியாக அதுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக கடந்த 2016 சில மாதங்களுக்கு முன்பு இந்த இடத்துக்கு வருகிறதான அரசாங்க அதிபர் அவரோடு வந்த அதிகாரிகள் பாதைகளை பண்ணையாளருடைய கோரிக்கையின்படி பாதையை சீர்படுத்தி தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே வேளையிலே பண்ணையாளர்கள் முன்வைத்த ஒரு முக்கியமான கோரிக்கை, அவர்களுக்கு தங்களுடைய கால்நடைகளை இந்த மாந்திரியார் என்ற பகுதியை கொண்டு வரும் பொழுது கால்நடைகள் அங்கே கடத்தப்படுகிறது, தாக்கப்பட்ட நிலை இருக்கிறது. ஆகவே அவர்கள் இப்பொழுது ஒரு குளத்தை அவர்கள் இந்த தங்களுடைய எல்லைக்குள் இருக்கிற குளத்தை திருத்தி தருமாறு கேட்டிருக்கிறார்கள். ஆகவே அது உடனடியாக செய்து கொடுக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அரசாங்க அதிபர்கள் வந்த பொழுது அதோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்தபோது இந்த மட்டக்களப்பினுடைய எல்லையை தீர்மானிக்கின்ற அல்லது எல்லையை அடையாளப்படுத்துகின்ற அந்த எல்லை நிர்ணய அடையாள போர்ட் பலகை இடப்பட என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் அது செய்யப்படவில்லை. அடுத்தது பாதை சீர்படுத்த சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரேசபை, இது 2 பிரேசபைக்கு உட்படுகிறது. ஒன்று வாழச்சேனை பிரேசபைகளும் வருகிறது, செங்கலடி பிரேசபைகளும் வருகிறது. ரோட்டுக்கு அங்கால இருக்கிற பகுதி கிரான் பிரேச சேலத்துக்குள் வருகிறது. அதே மாதிரி இங்கால ஏறார் பற்றி பிரேசலத்துக்கு இங்கால பகுதியில் வருகின்றது. இந்த 2 பிரேசபைகளும் இதிலே மிகவும் கவனம் எடுக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. ஆனால் அந்த பாதை பண்ணையாளருடைய கருத்தின்படி சீர் செய்து கொடுக்கப்படவில்லை.
அதே வேளையிலே அந்த எல்லையை காட்டுகின்ற சரியான அந்த அடையாள போர்ட் அந்த பலகை இடப்படவில்லை. அடுத்ததாக கடந்த சில மாதங்களுக்கு முன் அரசாங்க அதிபர் அவரோடு வந்த அதிகாரிகளும் சொல்லப்பட்டது, இங்கே இந்த பகுதி கரடினார் போலீஸ் பிரிவுக்கும் வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்கும் இடைப்பட என்றால் ஒரு 2 பிரதேச செயலகம், 2 பிரதேச சபை, 2 போலீஸ் பிரிவை சம்பந்தப்பட்டிருக்கின்றது. அவை யாராவது ஒருவராவது இந்த இடத்திலே ஒரு போலீஸ் காவலனை அமைத்து ஏதோ ஒரு போலீஸ் நிலையம் கரடினார் போலீஸோ அல்லது வாழைச்சேனை போலீஸோ இடத்திலே ஒரு போலீஸ் காவலனை அமைத்து என்ற 2 சமூகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது. 2 சமூகம் சார்ந்த பிரச்சனை. ஆகவே தொடர்ச்சியாக எங்களுடைய பண்ணையாளர் தாக்கப்படுவது, தொடர்ச்சியாக மாடுகள் கடத்தப்படுவது, தொடர்ச்சியாக மாடுகள் சுடப்படுகின்ற நிலை வரக்கூடாது. என தொடர்ந்து நடக்கிற நிலை போலீசார் அந்த வேலையை செய்யுமாறு சொல்லப்பட்டும் இன்னும் எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. பாதை சீர்படுத்தப்படவில்லை, போலீசார் இங்கே வந்து போலீஸ் காவலன் அமைக்கப்படவில்லை. அதே வேளையிலே அந்த எல்லையை சரியாக அடையாளப்படுத்துகின்ற பலகையிடப்படவில்லை. ஆனால் இன்று தனியாருக்குரிய காணிக்குள் அண்மைத்த காலத்திலே உங்களுக்கு தெரியும், பங்கடாவளியிலே தனியார் காணிக்குள் அத்துமுறை உள்நுழையக்கூடாது, தனியார் காணி என்று ஏறாவது நீதிமன்ற தீர்ப்பு இருந்தும் அதுக்குள்ளே அத்துமுறை உள்நுழைந்த அம்பட்டிய சுமணத்தினர் கைது செய்யப்படவில்லை. அதே வேளையில் அங்கே புதைபொருள் இருப்பதாக கூறி இப்பொழுது அந்த இடத்திலே போலீஸ் காவலர் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் போலீஸ் அங்கே இருக்கின்றார்கள். அந்த பகுதிக்குள்ளே தனியார் உள்நுழைய முடியாது, பயிர் செய்ய முடியாது, அல்லது விதைத்த நெல்லை அறுவடை செய்ய முடியாத நிலை இருக்கின்றது. அதிலே கவனம் செலுத்துபவர்கள் ஏன் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்தவில்லை? ஏன் இவ்வளவு காலமாக இவர்கள் இதிலே மௌனம் சாதிக்கின்றார்கள் என்பதே மிகவும் எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. ஆகவே பண்ணையாளர்கள் இந்த இடத்திலே தங்களுடைய இந்த மாவட்டத்துக்குரிய எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்துக்குரிய எங்களுடைய பண்ணையாளர்கள் பாரம்பரியமாக செய்து வருகின்ற இந்த தொழிலை செய்வதற்கு அவர்கள் சுதந்திரமான நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆகவே நான் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நாங்கள் கொண்டு போய் இந்த பாதை சீர்படுத்துவது, எங்களுடைய எல்லையை நிர்ணயிக்கின்ற இந்த பலகையை இடுவது, போலீஸ் காவலர் உடனடியாக அமைப்பது, அது மாத்திரமல்ல அவர்கள் அந்த குளத்தை அவர்கள் புனரமைப்பு செய்து தருமாறு கூறியிருக்கின்றார்கள். மற்றவர்களுக்கான குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். இன்று இந்த இடத்தில் இருந்து கொண்டு 100 மீட்டர் தூரத்தில் உள்ள புலனறுவை மாவட்டம், எங்களுடைய சகோதர இனம் வாழ்ற அந்த மாவட்டத்தை பாருங்கள், யானை வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது, சோலார் இதெல்லாம் போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் எல்லை பறி போகிறது என்று சொல்லுகின்றோம். ஆனால் எல்லை காவலர்களாக இந்த எல்லையை எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இந்த காட்டு பகுதிக்குள்ள யானை பிரச்சனை எவ்வளவு பிரச்சனைக்குள்ளும் தங்களோட உயிரை துச்சமாக நினைத்திருக்கின்ற இந்த பண்ணையாளர்களை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாதுகாக்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்தவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். ஆகவே இதில் எல்லோருமே இந்த மாதிரி இவர்களுக்குரிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து இவர்களுக்கான பாதுகாப்பு வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாடுகள், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்துறை சம்பந்தப்பட்ட விஷயம். ஆகவே அவர்கள் இன்று பல்வேறுபட்ட இன்னல்களையும் பிரச்சனைகளையும் தாங்கிக் கொண்டு அதிலும் அவர்களுக்கு இங்கே ஒரு வீட்டு திட்டம் கூட அமைத்துக் கொடுக்கப்படவில்லை. ஒரு வீட்டு திட்டம் அந்த பண்ணையாளர்களுக்கு அமைத்துக் கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக அவர்கள் இருப்பார்கள். வீட்டு திட்டம் இல்லாமல் இருந்தும் காட்டிலும் மேட்டிலும் அவர்கள் இந்த பகுதியில் இருந்து கொண்டு அவர்கள் போராடி கொண்டிருக்கின்ற சூழல் மிகவும் பரிதாபத்துக்குரியது. அதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே இந்த மாவட்டத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில் இது சம்பந்தமாக நாங்கள் அண்மித்த காலங்களில் சில போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். பார்லிமெண்டத்தில் 1-2 தடவை பேசியிருக்கின்றோம். ஆனால் இதை நாங்கள் இன்னும் பொறுமை காத்துக் கொண்டிருக்க முடியாது. வருகின்றதான கூட்டங்களிலே வேகமாக பேசி இந்த பண்ணையாளர்கள் நேற்றைய தினம் தாக்கப்பட்டிருக்கிறார், அதுக்கு முன்பு பல தடவை தாக்கப்பட்டிருக்கிறார். இனிமேல் இது கடைசி முதலமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றி உடனடியாக அவர்களுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்போம் என்று கூறி